அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஒரு கிரகங்களுக்கும் ஆட்சி, உச்சம், நீசம் இது அடிப்படையில் தான் கிரகங்கள் அமையும். கருத்தில் கொள்ளுங்க. ஒருத்தருக்கு இந்த ஆட்சி இருக்காது, உச்சம் இருக்காது, நீசம் இருப்பாது, நட்பு பகை அதோட முடிஞ்சிடும். சில பேருக்கு ஆட்சி இருக்கும், உச்சம் இருக்கும், நீசம் இருக்கும். சில பேருக்கு நீசம் இருக்காது, ஆட்சி உச்சம் ஒன்று இருக்கும். அப்படி ஆட்சி உச்சம் ஒன்று இருக்கிற ஜாதகம் மிகவும் பலமான ஜாதகம். அதில் 3 பேர் ஆட்சி 2 பேர் உச்சம், இல்லை 3 பேர் உச்சம் 2 பேர் ஆட்சி பெற்றிருந்தா அவங்க நாட்டாளும், அதாவது தலைமை தாங்கும் பதவி, நாட்டாளும் அமைப்பு ஆகிய அனைத்தையும் பெற்றவர்களாக அவங்க இருப்பார்கள். அது போலலாம் பார்த்தீங்கன்னா புண்ணிய ஆத்மாவுக்கு தான் அது போல் அமைப்புகள் கிடைக்கும். போன பிறவியில், அதுக்கு முந்தின பிறவியில், அதுக்கு முந்தின பிறவியில் புண்ணியங்கள் செய்து அதன் அடிப்படையில் இந்த பிறவியில் அது போல் அமைப்பில் பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆளும் தன்மையில் இருந்து ஆளும் தன்மையிலேயே தன் ஆத்மாவை பிரிய நேரிடும். அது ஒரு புண்ணிய ஆத்மா, கருத்தில் கொள்ளுங்க. அது அடிப்படையில் இப்போ உச்சம், ஆட்சி, நீசம் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருந்தால் உச்சம், ஆட்சி, நீசம் என்பதை சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏற்கனவே பதிவில் சொல்லிருப்பேன், திருப்பி இந்த பதிவை தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்திலையும் இந்த ஆட்சி, உச்சம், நீசம் இருக்குதான்னு சொல்லி பாருங்க. ஏன்னா அந்த அடிப்படையிலேயே ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ ஒரு கிரகம் உச்சம் பெற்று அது நன்மையான பலனை செய்யணும்னா அந்த உச்சம் பெற்ற கிரகம் 90% நன்மைகளை செய்யும். அதே போல ஆட்சி பெற்ற கிரகம் 60லேருந்து 80% அதனுடைய பலத்தை கொடுக்கும். நீசம் பெற்ற கிரகம் 20லேருந்து 25% அது பலனை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது நல்லது செய்யறதுக்கு ஒரு கிரகம் நீசம் அடைந்திருந்தாலும் அது 25% நல்லது செய்யும். ஆனால் மீதி 75% அது கெடுதல் தான் பண்ணும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் ஒரு ஜாதகத்திலையும் இந்த ஆட்சி, உச்சம், நீசம் மிக மிக முக்கியம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நவகிரகங்களில் உச்ச வீடு சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ சூரியனுக்கு மேசராசி உச்சமாகும், சந்திரனுக்கு ரிஷபராசி உச்சமாகும், செவ்வாய்க்கு மகர ராசி உச்சமாகும், புதனுக்கு கன்னி ராசி உச்சமாகும், குருக்கு கடகராசி உச்சமாகும், சுக்கிரனுக்கு மீனராசி உச்சமாகும், சனிக்கு துளாராசி உச்சமாகும், இந்த ராகு கேதுக்கு விருச்சிக ராசி உச்சமாகும். இது உச்ச வீடு, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நீச வீடை சொல்கிறேன். ஏன்னா உச்ச வீடும் நீச வீடும் நவகிரகங்களுக்கு பொருந்தும். ஆட்சி வீடு என்பது 7 கிரகங்களுக்கு தான் பொருந்தும். ராகு கேதுக்கு ஆட்சி வீடு கிடையாது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நீச வீடுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு துலாம் நீசமாகும், சந்திரனுக்கு விருச்சிக நீசமாகும், செவ்வாய்க்கு கடகம் நீச்சமாகும், புதனுக்கு மீனம் நீச்சமாகும், குருக்கு மகரம் நீச்சமாகும், சுக்கிரனுக்கு கன்னி நீச்சமாகும், சனிக்கு மேசம் நீச்சமாகும், ராகுக்கு கேதுக்கு ரிஷப வீடு நீச்சமாகும். அதாவது ராசி மேசம், சிம்மம், ரிஷபம் ராசிங்களை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இது நீச வீடுகள் இந்த கிரகத்துக்கு. அதே போல் அந்த 7 கிரகங்களுக்கு ஆட்சி வீடு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. சூரியனுக்கு சிம்ம ராசி ஆட்சி வீடாகும், சந்திரனுக்கு கடக ராசி ஆட்சி வீடாகும், செவ்வாய்க்கு மேசம் விருச்சிகம் ராசி ஆட்சி வீடாகும், புதனுக்கு மிதுனம் கன்னி ஆட்சி வீடாகும், குருக்கு தனுசு மீனம் ஆட்சி வீடாகும், சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாம் ஆட்சி வீடாகும், சனிக்கு மகரம் கும்பம் ஆட்சி வீடாகும். கருத்தில் கொள்ளுங்க. இது ஆட்சி வீடு. ஒரு மனிதனுக்கும் இந்த உச்சம், ஆட்சி, நீசம் இது அடிப்படையில் அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது ஒருத்தர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பார், ஆனால் நல்லா படிச்சிருப்பார், ஆனால் சிறந்த வேலை கிடைக்காம அவரால் முன்னேற முடியாது. இந்த உச்ச வீடுடைய தசையோ புத்தியோ வரக்குள்ள அந்த தசை அவருக்கு அவருடைய லக்கணத்துக்கு சூப்பராக இருந்து நல்லது பண்ணக்கூடிய இருந்தால் அவரை தலைகளாக புரட்டி போட்டு
வாழ்க்கையின் உயர்ந்த இடத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்று விடுவோம். அதுதான் உச்ச வீடு, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இந்த நீச வீடும் உச்ச வீடும் ஒரே போலதான். ஒருத்தவர் நல்ல சிறப்பான வாழ்க்கை பெற்று உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருப்பாரு. அவருக்கு அந்த நீச தசை புத்தி வரக்குள்ள அந்த கிரகம் அவருக்கு பாதகாபதியா இருந்து பாவ செயலை செய்யக்கூடியதா இருந்துச்சுன்னா அவரை என்ன உயரத்தில் இருந்தாலும் அப்படியே தலைகளாக புரட்டப்பட்டு அவரை மிகவும் ஏழ்மைக்கு கொண்டு வந்துடும். இது நீச கிரகத்தினுடைய பலன், கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு பொதுவான அடிப்படையில் பலன். அது யாரா இருந்தாலும் அதுல இருந்து இந்த கிரகங்கள் அடிப்படையிலிருந்து மாறவே முடியாது. கருத்தில் கொள்ளுங்க. அந்த கிரகங்கள் அது வேலையே செய்யும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.